பரிந்துரை பண்ணி கலைஞர் கொண்டாந்தார். இன்றைக்கி எல்லாம் நம்மளாம் ஒரு 100 ரூபா சம்பாதிக்கிறோன்னா அது காரணமே உண்மையிலே காங்கிரஸ் தான். அதே மாதிரியா நீங்கள் இப்போ எல்லாம் இது வந்து மோடிக்கு போடுன்றாங்க. மோடி இது வந்து 1 ரூபா நம்ம செய்யலை. நம்ம இப்போ எல்லாம் இங்கே இருக்கிறோம், எல்லாம் மனசா எல்லா கட்சிக்காரரும் இருப்போம்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இவங்க எல்லாரும் கை சின்னதுக்காக ஓட்டு கேட்டு வந்துடும். மனச்சாட்சியோடு சொல்லிட்டு சொல்லுங்கள், நம்ம பாதிச்சுமா? இப்போ மழையில் நம்ம பாதிச்சுமா? என்ன பண்ணார் தலைவர்? கொரோனா டைம்ல 5000 ரூபா கொடுக்க சொன்னாரு தலைவர் மு.க. ஸ்டாலின். இப்ப இருக்கிற முதலமைச்சர் அப்ப இருக்கிற எடப்பாடியை 5000 கொடுங்க, மக்களுக்கு கொரோனால வேலைக்கு போக முடியல, எங்க வீட்டை விட்டு வெளியே போக முடியல, செய்ய முடியல, ஆனா 5000 கொடுங்கன்னா பணம் இல்ல, நிதி இல்ல, கஜானா இல்ல, 1000 ரூபா தான் கொடுத்தாரு. எவ்வளவு கொடுத்தாரு? 1000 கொடுத்தாரு. நீ வந்தா கொடுத்துக்கன்ற மாதிரி சொன்னாரு. ஆனா தலைவர் வந்து அந்த 4000 ரூபா கொடுத்தாரா இல்லையா? ஆட்சிக்கு வந்து 2 வருஷம் தான் ஆயிருக்கு, 2 வருஷம் தான் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் 4000, அதுக்கப்புறம் பொங்கலுக்கு 6000. இப்போ நீங்க எல்லாம் ஒரு மாசம் எவ்வளோ? எல்லாம் 1000 ரூபாய் வாங்குறீங்களா? இல்ல இல்ல, 1000 ரூபாய் ஆட்சி எங்களுக்காக நடக்கல. உழைக்கிற போல கிளை செயலாளர் நாங்க உழைக்கிறோம், உமாபதி இருக்கிறப்ப எங்க துணைத் தலைவர்லாம் உழைக்கிறோம். அவர் பஸ்ஸை ஓட்டுறாரு, எங்களுக்கு எதுவுமே செய்யலை. ஆனா இந்த ஆட்சி உண்மையாவே உங்களுக்காகவே நடத்துற தலைவர். மாசம் 1000 ரூபாய்னா இதுவரை நீங்க ஒரு 12 மாசம் வாங்கிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 12-13 மாசம், அது ஒரு 13000 ரூபாய். 6000, 4000, 13000, பொங்கலுக்கு ஒரு 1000. இது வரையுமே நீங்க ஒவ்வொரு ஆளுமே கிட்டத்தட்ட 20,000 22,000 வாங்கியிருக்கீங்க. இன்னும் இருக்குது, இன்னும் 2.5 வருஷம் ஆச்சு இருக்குது கிடைக்க. எங்களுக்கு நீங்க பேச்சாளராக பேசுவீங்க, 500 ரூபாய் போட்டு எங்களுக்கு 1000 ரூபாய் வச்சு உங்களுக்கு இப்ப ஏத்திருக்காருமா? மாத்திரை வீட்டை தேடி வருது உங்களுக்கு, இல்லம் தேடி மருத்துவம் வந்துருக்கு. தப்பு இல்ல, அது கூட இல்லாத தமிழ்நாட்டில் நீங்க ஒரே குடும்பம் ஒரு 1000 ரூபாய் நான் பண்ண முடியும்னு கேட்கறேன். அந்த 1000 ரூபாய் கொடுக்கறதுக்காக தலைவர் முடிவு பண்றாரு. கிட்டத்தட்ட 1,56,00,000 பேர் கொடுக்குறாங்க மாசம். இருங்க சொல்றது கரெக்ட். 500 ரூபாய் எங்க தரலையே? 500 ரூபாய் இப்போ வந்து ராகுல் காந்தி வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் தர நினைக்கிறாரு. மோடி மாரி போய் சொல்லல, 15 லட்சம் போடுறேன், நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க, நீங்க இருக்கிற காசு எடுத்து பேங்க்ல போடுங்க, மினிமம் பேலன்ஸ் வைங்கன்னு மோடி மாரி போய் சொல்லல. ஆனா ராகுல் காந்தி உண்மையை சொல்லியிருக்காரு. மாசம் கணக்குல பார்த்தா 8000 ரூபாய் தான் வருது. அவர் சொன்ன கணக்கு பார்த்தா வருஷத்துக்கு 1 லட்சம் தரணிக்காரு. அப்போ நீங்க ஏதாவது ஒரு தொழில் பண்ணல. அதனால சொன்னதை தான் செய்வோம், பொய் சொல்லலாம். அதுதான், பொய்யெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அதனால உண்மையிலேயே காங்கிரஸுக்கு நீங்க இந்த முறை எல்லாமே எர்ணாகுளத்துலேருந்து ஒரு ஓட்டு கூட மிஸ் ஆகாம எல்லாமே கை சின்னத்துக்கு போடுங்க. இந்த ராகுல் காந்தி வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா தரணிருக்காரு. தலைவர் வந்து மாதம் 1000 ரூபா தராரு. எல்லாம் பஸ்ஸில் ஃப்ரீயாக போகிறீங்க, உங்கள் பஸ் அது. நீங்கள் சும்மா இப்போ நான் போகிறோம், உண்மையாக திருவள்ளூருக்கு நான் போகும்போது எனக்கு தெரிஞ்சு 4 ரூபா மதியாசம் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு திருவள்ளூருக்கு அப்புறம் 7 ரூபான்னு. அதுக்கப்புறம் நான் பஸ்ஸில் போகலன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னைக்கு திருவள்ளூர் போனோம்னா 100 ரூபாயில்லாத போக முடியும். ஆனால் பெண்களை நீங்கள் உரிமையாக உங்களுடைய பேர் இருந்தது, மகளிர் பேர், நீங்கள் உரிமையாக போகிறீங்க. கண்ட்ராய்டு உறுப்பு 100 நாள் இப்போ நீங்கள் 300 ரூபா வாங்குறீங்க. 150 நாளாக காங்கிரஸ் வந்தால் ராகுல் காந்தி 150 நாளாக போகிறாரு. அதுக்கப்புறம் சம்பளம் 400 ரூபா ஆக போறாங்க. அது வந்து மோடி காலையில இது எடுக்கணும், போட்டோ எடுக்கணும், இதை பண்ணணும்ட்டு காலையில உங்களை வர வச்சு